Hi everyone, welcome to the session. Guys, இந்த கிளாஸ்மே உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸாக வரும். ஒரு சிலர் வந்து மேம் லைவ் வரல, எப்போ லைவ் வந்தீங்க, லைவ் கிளாஸ் நோட்டிஃபிகேஷனே காட்டலை அப்படின்னு சொல்கிறீங்க. நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்கு இல்லையா, நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் ஆகிட்டீங்க அப்படின்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அதில் வந்து வந்துடும். ஓகேவா? எல்லா அப்டேட்ஸுமே நீங்கள் அதை கெட் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் அங்கே போயிட்டு டெலகிராமில் இல்லை வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா நம்ம சேனல் நேமே தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஓகேவா? ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகான்னு நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எந்த அப்டேட்ஸாக இருந்தாலும் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து அங்கே வந்துடும். அண்ட் ஆல்சோ அந்த கிளாஸோட பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். டெலகிராம் சேனல் வாட்ஸ்அப் குரூப். ஓகேவா? அதனோட வீடியோவோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அதை கெட் பண்ணிக்கலாம். ஓகே, சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்லேயே கூட அந்த ஆப்ஷன் இருக்குது. வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே இருக்கும். அந்த வாட்ஸ்அப் டச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸை நீங்கள் ஸ்பாட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம டே 31ல இருக்கோம். இதுக்கு முன்னாடி 30 டேஸ் நம்ம கிளாஸ் கவர் பண்ணியாச்சு. இதோட பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு. ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கோத்ரூ பண்ணிட்டு போங்க. பிகாஸ் இது எல்லாமே பிவைக்யூ. இது எல்லாமே பிவைக்யூ கொஷின்ஸ். இப்போ வந்து எஸ்எஸ்சியில் ரிப்பீட் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. அந்த பேஸில் தான் நம்ம பிவைக்யூ கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகேவா? இந்த 45 டேஸில் 40 டேஸ் தான் வரும். பிகாஸ் 5 டேஸ் வந்து மிடில் 5 டேஸ் வந்து சண்டே. அந்த சண்டேஸ்லேயே நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாக நம்ம ப்ரொவைட் பண்ண கிளாஸஸ் ஒரு பிடிஎஃப் வந்து கோத்ரூ பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள் நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ டோட்டலி 40 டேஸ் தான் இருக்கும். இன்றைக்கி 31 வந்துட்டு இன்னும் 9 டேஸ் தான் இருக்குது. இன்னுமே வந்து நீங்கள் சீரியஸ்னஸ் நம்ம படிக்கல அப்படின்னா நமக்கு தான் அப்புறம் கஷ்டம். ஓகேவா? ஸோ எல்லா பிடிஎஃப்மே கோத்ரூ பண்ணுங்கள். ரூல்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். நான் சொன்ன இம்பார்ட்டண்ட்டான டாபிக் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம எந்த கான்செப்ட்ஸில் மூவ் ஆன் ஆகிட்ருக்கோம், கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும் அப்படின்ற கான்செப்ட்ஸில் தான் மூவ் ஆன் ஆகிட்ருக்கோம். ஆல்ரெடி சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் சிபிஓலாம் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஸோ எம்டிஎஸ்சி ரிப்பீட் ஆகுன்ற ஹோப்பில் தான் மூவ் ஆன் ஆகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செப்டம்பர் 20 ஸோ 20ஓடது ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஓகேவா? இன்றைக்கி நம்ம ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் பார்க்க போகிறோம். ஓகே, கொஷின் பாருங்கள். To tell the nature of a disease by its symptoms. To tell the nature of a disease, அந்த டிசீஸனுடைய நேச்சர் என்ன அப்படின்றது நம்ம வந்து இந்த சிம்டம்ஸ் மூலிமா சொல்கிறதன் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஃபீவர் அடிக்குது அப்படின்னா நமக்கு எப்படி டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும், கோல்டு கஃப் இது மாதிரி பாடி டயர்ட்னஸ் இது இப்படி எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த டிசீஸோட நேச்சரை வச்சு அந்த சிம்டம்ஸை வச்சு அதோட நேச்சர் சொல்கிற அதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க. டோசேஜ், டிசைன், டயக்னோசிஸ், டெசிசிவ். டெசிசிவ் அப்படின்னா நேத்தும் முந்தானே ஐ திங்க் ஸோ. இந்த வேர்ட் நம்ம திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு பாருங்க. ஒன் ஹூ இஸ் able to decide. One who is able to decide. ஓகேவா? டோசேஜ் அப்படின்னா என்னன்னா அமௌண்ட் ஆஃப் மெடிசன் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெடிசன் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றத டோசேஜ். ஓகேவா? த அமௌண்ட் ஆஃப் மெடிசன். The amount of medicine you should take. You should take over a period of time. ஓகேவா? டிசைன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? டிசைன், ஃபேப்ரிக் டிசைன். ஓகேவா? ஸோ டயக்னோசிஸ் அப்படின்னா தான் டு டெல் த நேச்சர் ஆஃப் அ டிசீஸ் பை இட்ஸ் சிம்டம்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா டயக்னோசிஸ் தான். டோசேஜ்னா மெடிசன், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெடிசன் எடுத்துக்கிறோம் அப்படின்றது. டிசைன்னா டிசைன் இது வந்து இதில் சேரவே சேராது. டெசிசிவ் அப்படின்னா ஒன் ஹூஸ் ஏபிள் டு டிசைட், அவங்கள தான் டெசிசிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டயக்னோசிஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்டடி ஆஃப் சவுண்ட் அண்ட் சவுண்ட் வேவ்ஸ்.
சவுண்டை பற்றியும் சவுண்ட் வேவ்ஸை பற்றியும் படிக்கிறதுக்கான ஸ்டடி, அந்த நேம் என்ன? இந்த ஸ்டடி நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்டடிலேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸ்டடி இந்த அப்புறம் இந்த லஜி இப்படி முடியும்ல, இந்த மாதிரி ஸ்டடி லஜி இந்த இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்டடி ஆஃப் சவுண்ட்ஸ் அண்ட் ஆல்ரெடி நம்ம இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் என்ன பார்த்தோம்? வேற என்ன வரும்னு பார்த்தோம்? கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் சவுண்ட்ஸை வச்சு கேட்குறாங்க. அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸோட சவுண்ட் என்ன, அது எப்படி கத்தும் அப்படின்றத கேட்குறாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. எம்டிஎஸ் லெவலில் இப்படி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 100% சான்ஸ் இருக்கு. இந்த ஸ்டடி ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ், இந்த லஜி அப்படின்னு முடிகிற ஸ்டடீஸ், கலெக்டிவ் நவுன், அதாவது இப்போ வந்து ஃப்ளார்ஸ் வந்து ஃப்ளார்ஸ் நிறைய ஃப்ளார்ஸ் கலெக்டிவ் ஆஃப் ஃப்ளார்ஸுக்கு நேம் என்ன அப்படின்னா பொக்கேட் அப்படின்னு சொல்றோம்ல. BOUQUET பொக்கேட் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அந்த மாதிரி அந்த அதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுவும் மேபி வரலாம். அந்த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் அதிகமாக நான் வந்து பார்த்துருக்கேன் கேட்ட மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த அனிமல் இதனோட சவுண்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ல இது மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே பாருங்க, ஸ்டடி ஆஃப் சவுண்ட் அண்ட் சவுண்ட் வேவ்ஸ், சவுண்ட் அண்ட் சவுண்ட் வேவ்ஸை படிக்கிறதுக்கான ஸ்டடி நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்க, அக்கௌஸ்டிக்ஸ், பாட்னி, பிசிக்ஸ், டெமோகிராஃபி. டெமோ அப்படின்றது என்னன்னா இந்த டெமோ அப்படின்றது பீப்புள் ரிலேட்டடா படிக்கிறது, பீப்புள் ஹியூமன் கைண்ட் ரிலேட்டடா படிக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இது வராது. பாட்டனி அப்படின்றது பிளான்ஸ், அனிமல்ஸ் இதை பத்தி படிக்கிறது. ஸோ இதுவும் வராது. பிசிக்ஸ் பாருங்க, பிசிக்ஸ் அப்படின்றது என்டையர் சயின்ஸ் ஓவராலா எல்லாத்தையுமே, ஓகே, ஓவராலா சயின்ஸ் அப்படின்றதுல படிக்கிறது. ஓகேவா? பர்டிகுலரைஸா இங்க சவுண்ட் அண்ட் சவுண்ட் வேவ்ஸ் மட்டும் படிக்கிறதுக்கான ஸ்டடி எது அப்படின்னா அக்கௌஸ்டிக்ஸ். அக்கௌஸ்டிக்ஸ். ஓகேவா? ஸோ அக்கௌஸ்டிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் சவுண்ட் அண்ட் சவுண்ட் வேவ்ஸ். ஆமா, அந்த ஹியரிங் சென்ஸ் இதெல்லாமே லேர்ன் பண்றது அக்கௌஸ்டிக்ஸ் தான். ஓகேவா? ஸோ the study of sound and sound wavesக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா அக்கௌஸ்டிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The action of formally accusing a public officer of a serious offense. The action of formally accusing a public official of a serious offense. ஆப்ஷன் பாருங்க, கண்டம்னேஷன், allegation, impeachment, summon. கண்டம் அப்படின்றது என்னன்னா, கண்டம்னேஷன் அப்படின்னா என்னன்னா கிரிட்டிசைஸ் பண்றது. கண்டம் அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்றது. ஓகேவா? allegation அப்படின்னா அக்யூசிங். சம்மன் அப்படின்னா சம்மன் சென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இங்க வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர், சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படின்னா என்னன்னா ஒரு ஆர்டர், இங்க வரணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஆஜராகணும், இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனுப்புறாங்கல்ல, அந்த நோட்டீஸ்க்கு நேம் தான் வந்து சம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. டு ஆர்டர் அ பர்சன் டு கம் டு அ பிளேஸ். ஓகேவா? ஸோ ஸோ இதுக்கு the action of formally accusing a public official of a serious offense-க்கு impeachment is the right option. ஸோ என்ன அப்படின்னா சார்ஜ் ஆஃப் மிஸ்கண்டக்ட் பண்றதுக்கான அந்த சார்ஜ் made against the holder of a public offense. ஓகேவா? ஸோ impeachment is the ரைட் ஆப்ஷன். ஸோ இது கண்டம்னேஷனை கிரிட்டிசைஸ் பண்றது, இது அக்யூஸ் பண்றது, இது வந்து வர சொல்லி சம்மன் அனுப்புறது. ஓகேவா? ஸோ இம்பீச்மெண்ட் தான் வந்து இதுக்கான ரைட் ஆப்ஷன். ஸோ த ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மலி accusing a public official of a serious offense, impeachment is the right option. Okay ma'am. Next question பாருங்க. A person who regards the whole world as its country.
a person who regards the whole world as its எந்த ஒரு பர்சன் வந்து தன்னோட ஹோல் வேர்ல்டையுமே நம்ம ஓனா நினைச்சு இது பண்றாங்களோ a person who regards the whole country as his country whole countryயுமே தன்னோட கண்ட்ரியா வந்து யார் வந்து ஃபீல் பண்ணி பண்றாங்களோ அதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா ஸோ காஸ்மோபாலிட்டியன் பசிபிஸ்ட் கான்டெம்பரரி செலிபேட் செலிபேட் அப்படின்னா என்னன்னா ஒன் one who refrains himself from marriage ஓகேவா இது மேரேஜ் ரிலேட்டடா வராது இது வராது கான்டெம்பரரி அப்படின்னா அந்த பீரியட்ல இவங்களும் இருந்திருப்பாங்க அவங்களும் இருந்திருப்பாங்க சமகாலத்தவர் இவங்க பீரியட்ல இவர் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இப்போ இதுவும் வராது பசிபிஸ்ட் வருமா பசிபிஸ்ட் which means எக்ஸாக்ட்லி சொல்லணும் அப்படின்னா a person who believes one who believes war and violence are unjustifiable அன்ஜஸ்டிஃபையபிள் அப்படின்னு சொல்லி யார் வந்து வார் அண்ட் வயலன்ஸ் அன்ஜஸ்டிஃபைபிள்னு யார் வந்து பிலீவ் பண்றாங்களோ அவங்க தான் வந்து பசிபிஸ்ட் ஓகேவா ஸோ இங்க ஆன்சர் என்ன அப்படின்னா காஸ்மோ பொலிட்டின் இந்த காஸ்மோ அப்படின்றது என்ன மீனிங் என்ன அப்படின்னா காஸ்மோக்கு மீனிங் என்ன அப்படின்னா யூனிவர்ஸ் ஓகேவா ஸோ இப்போ இந்த யூனிவர்ஸ் தான் இங்க மென்ஷன் ஆகுது ஹோல் வேர்ல்ட் ஓகேவா ஸோ காஸ்மோபாலிட்டன் அப்படின்றது தான் a person who regards the whole world as his country. So first one is the right option. A person who regards the whole world as his country யார் வந்து ஃபீல் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன நேம் அப்படின்னா காஸ்மோபாலிட்டன் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃப்ரீ டைம் அட் ஒன்ஸ் ஓன் டிஸ்போசல் ஃப்ரீ டைம் அதாவது ஃப்ரீ டைம் அப்படின்றது வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேவா லீஜியன் அப்படின்னா கிரவுட் லெதல் அப்படின்னா டெட்லி பேட்டல் அப்படி சொல்லுவோம் ஓகேவா லெஜிபிள் அப்படின்னா கிளியர் டு ரீட் ஓகேவா ஸோ லெஷர் அப்படின்னா கால் மீ வென் யூ கெட் லெஷர் டைம் அப்படின்னா லெஷர் டைம்னா ஃப்ரீ டைமா இருக்கும்போது எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது லெஷர் அப்படின்றத இந்த ஃப்ரீ டைமை மென்ஷன் பண்ணும் ஓகேவா ஸோ ஃப்ரீ டைம் அட் ஒன்ஸ் ஓன் டிஸ்போசலுக்கு லெஷர் இஸ் த ரைட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க the new technology was much more productive இதுல இருந்து உங்களுக்கு highlighted one productive and achieved maximum output with minimum wasted effort or expense productive and achieved maximum output with minimum wasted effort or expense அதாவது லோ பட்ஜெட்ல அதிகமான ப்ரொடக்டிவா வந்து அச்சீவ் பண்ற அதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ரேபிட் எலாபரேட் எஃபிஷியன்ட் மேக்னிஃபிஷன்ட் ரேபிட் அப்படின்னா ரேபிட்னாலே ஸ்பீடியா இருக்கிறது ஓகேவா எலாபரேட்னா எலாபரேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல எலாபரேட் மீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க மேக்னிஃபிஷன்ட்னா ஆசம் இட்ஸ் ரியலி ஆசம் எஃபிஷியன்ட் அப்படின்னா தான் ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்ட் தான் வந்து அந்த ப்ரொடக்ஷனை மெயின் பண்ணும் ஓகேவா ஸோ த ப்ரொடக்டிவ் ஓகேவா ஸோ ப்ரொடக்டிவ் அண்ட் அச்சீவ்ட் மேக்ஸிமம் அவுட்புட் வித் மினிமம் வேஸ்டட் எஃபோர்ட் ஆர் எக்ஸ்பென்ஸ்க்கு எஃபிஷியன்ட் இஸ் த ரைட் ஆப்ஷன் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க A red rose by Robert Burns is a poem that tells a story and has a regular rhythm and rhyme scheme. இங்க highlighted words எது அப்படின்னா ஏர்ல இருந்து உங்களுக்கு
A poem that tells a story and has a regular rhythm and rhyme scheme. ஸோ அதுக்கு என்ன மீனிங்? ஒரு போயம் வந்து ரெகுலர் ஸ்டோரியையும் ரைம் ஸ்கீமையும் சொல்லுது அப்படின்னா அதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? எபிக் அப்படின்னா என்னன்னா வெரி லாங் அண்ட் எக்ஸைட்டிங் ஸ்டோரின்னு கூட வச்சுக்கலாம். வெரி லாங், ரொம்ப லாங்காகவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கிறதுக்கு நேம் தான் வந்துட்டு, ரொம்ப பெரிய சைஸாகவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கிற நேம் வந்துட்டு எபிக். ஓகேவா? பேலட், 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 ஹைக்கூ, சானெட். சானெட் அப்படின்னாலே என்ன, நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம்ல, 14 லைன் போயம். 14 லைன் போயம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சானட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹைக்கூ, ஹைக்கூ அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஒரு ஜாப்பனீஸ் போயம். A Japanese poem without rhyme scheme, without any ஜாப்பனீஸ் போயம்ல இது ரைம் ஸ்கீம் இருக்காது. இங்க என்ன சொல்றாங்க, ரெகுலர் ரிதமும் ரைம் ஸ்கீமும் இருக்கணும். அதுதான் அவங்க கேக்குறாங்க. அப்ப இங்க இருக்காது அப்படின்னா இந்த ஆப்ஷன் வராது. சானெட் அப்படின்றது ஒரு 14 லைன் தான் இருக்கும். இங்க 14 லைன் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இதுவும் வராது. வெரி லாங் அண்ட் எக்ஸைட்டிங் அப்படின்றது எப்பிக். வெரி லாங் அது மாதிரி இது சொல்ல, போயம்னாலே ஷார்ட்டா தான் இருக்கும். இது வெரி லாங் போது இது வராது. ஸோ பாருங்க, பேலட், பேலட் தான் வந்துட்டு a poem that tells a story and has a regular rhythm and rhyme scheme. ஓகேவா? ஸோ ballad is the right option. Next question பாருங்க. A diagram showing the path of planets. ஒரு இப்போ சனை சுத்தி தானே எல்லாமே இருக்கு. ஸோ அதனோட பாத்தை வந்து ஷோ பண்ணுது, அதனோட பாத்தை வந்து ஷோ பண்ணுது அப்படின்னா அதுக்கு அதுக்கு நேம் என்ன? அந்த அந்த பாத்தை ஷோ பண்றதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்ல. ஹாரோஸ்கோப் அப்படின்றது அஃப்கோர்ஸ் ஆஸ்ட்ராலஜி. அதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ற அது ஒண்ணுதான் ஹாரோஸ்கோப். ஓகேவா? ஸோ இது வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் பிளாட்டிடியூட். பிளாட்டிடியூட் பாருங்க, பிளாட்டிடியூட் விச் மீன்ஸ் பிளெயின் ஆட்டிடியூட். பிளெயின் ஆட்டிடியூட் இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா இது எதோட வேர்ட் அப்படின்னா பிளெயின் பிளஸ் ஆட்டிடியூட் தான் பிளாட்டிடியூட். ஓகேவா? பிளெயின் பிளஸ் ஆட்டிடியூட் பிளாட்டிடியூட். அப்படின்னா என்னன்னா சிம்பிளிசிட்டி. சிம்பிளிசிட்டி இது ஒரு கேரக்டரிசம். ஓகேவா? இது ஒரு ஆட்ஜெக்டிவ். இது இங்க வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் பிளானட்டேரியம். Planetarium, which means பிளானட்டேரியம் அப்படின்றது அது ஒரு பில்டிங். அது வந்து எஜுகேஷனல் என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடா பிளானட்ஸ் எர்த்தை பத்தி அவங்க வந்து இருக்கும் அந்த பில்டிங்ல. ஓகேவா? இட்ஸ் அ பில்டிங். இது வராது. A diagram showing path of planetsக்கு zodiac. Zodiac sign அப்படின்னு தான் சொல்லுவாங்க. So zodiac is the right option. So a diagram showing the path of planetsக்கு zodiac is the right option. Next question பாருங்க. Scientific test or technique used in connection with the detection of crime. Crime டிடெக்ட் பண்ற அந்த scientific technique என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. பாருங்க, போஸ்ட்மார்டம். போஸ்ட்மார்டம்ல நம்ம வந்து கிரைம் டிடெக்ட் பண்ண முடியுமா? எப்படி இறந்தாங்கன்றத நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இது வராது. ஆட்டோஸ்பை இதுவும் வராது. எட்டிமாலஜி. எட்டிமாலஜி வந்து ஆண்ட் எட்டிமாலஜி ஆண்ட்ஸ் இன்செக்ட்ஸ் பத்தி படிக்கிறது தானே. எட்டிமாலஜி. Etymology, which means study of history, study of origin and history words.
அது என்டோமாலஜி தான் வந்து ஆன்சர் பத்தி படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, ஹிஸ்டரி ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இங்க டிடெக்ஷன் ஆஃப் கிரைமை பத்தி படிக்கிறது எது அப்படின்னா ஃபாரன்சிஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க, கிரைமை வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சயின்டிஃபிக் டெஸ்ட் ஆர் டெக்னிக்ஸ் யூஸ்ட் இன் கனெக்ஷன் வித் த டிடெக்ஷன் ஆஃப் கிரைமுக்கு ஃபாரன்சிஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒன் ஹூ ஆஃபர்ஸ் ஒன் சர்வீசஸ் வித்வுட் பீங் ஃபோர்ஸ்ட். அதாவது ஃபோர்ஸ் பண்ணாம தன்னார்வலர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க நம்ம ஃபோர்ஸ் பண்ணாம அவங்க சர்வீஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க தன்னார்வலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்க ஸ்காலர் வருமா? ஸ்காலர் கண்டிப்பா வராது. ஸ்கெப்டிக்கும் இல்ல, ஆல்ட்ரிஸ்டும் இல்ல. ஸோ வாலண்டியர் தான் வந்துட்டு தன்னார்வலர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒன் ஹூ ஆஃபர்ஸ் ஒன் சர்வீசஸ் வித்வுட் பீங் ஃபோர்ஸ். ஸோ வாலண்டியர் இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A person who is kept captive for fulfillment of demands of money or conditions. யார் ஒருத்தர் வந்து அடைச்சு வச்சு ஒரு ரூம்ல வந்து கேப்டிவ் பண்ணி அவங்கள வந்து டிமாண்ட் பண்றாங்க, மணியில இந்த மாதிரி நீ பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடிமைப்படுத்தி அவங்கள வந்து அவங்களோட ஃபுல்ஃபில்மெண்ட்காக யார் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க. ஹாஸ்டேஜ், ஸ்கியான், டாயன், பெயிட். ஹாஸ்டேஜ் அப்படின்னா என்ன? கிட்னாப் பண்றது. ஹாஸ்டேஜ் அப்படின்னாலே கிட்னாப் பண்றது, ஹிஜாக் பண்றது, ஹைஜாக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நெக்ஸ்ட் ஸ்கியான் அப்படின்னா யங்கர் மெம்பர் ஆஃப் அ ஃபேமஸ் ஃபேமிலி. யங்கர் மெம்பர் ஆஃப் அ ஃபேமஸ் ஃபேமிலி. ஃபார் எக்ஸாம்பிள் யாரை சொல்லலாம்? சிவகார்த்திகேயனுக்கு இப்போ தேர்டா ஒரு பேபி பிறந்திருக்குல்ல, இப்போ அதுதானே வந்து அவங்க ஃபேமிலியில யங்கர், அவங்க ஃபேமஸ் தான், இப்போ அவங்க ஃபெமிலியரா தானே இருக்கிறாரு. ஸோ யங்கர் மெம்பர் ஆஃப் அ ஃபேமஸ் ஃபேமிலி. ஸோ அந்த பர்சனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கியான் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டாயன் விச் மீன்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இன் அ குரூப். மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட், ஒரு குரூப்ல யார் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறாங்களோ அவங்கள வந்து டாயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பெயிட். ஃபுட் வந்து ஒரு நெட்லயோ ட்ராப்லயோ பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஃபுட் பிளேஸ்ட் ஆன் அ ஹூக். ஹூக்லயோ இல்ல நெட்லயோ இல்ல ட்ராப்லயோ பிளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதர் அனிமல்ஸ்க்கு அது இறைய கொடுக்கறதுக்கு பிளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது வந்து பெயிட். ஓகேவா? ஸோ இப்போ இது மூணுமே வராது. ஹாஸ்டேஜ்னால கிட்னாப், அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஃபுல்ஃபில்மெண்ட்ஸ்க்காக கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஹாஸ்டேஜ் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், pandemics have often been caused by a disease that spreads by physical touch or contact. தொற்று அப்படின்னு சொல்லுவோம்ல, பிசிக்கல் டச்சாலே அது கான்டாக்டாலே ஸ்ப்ரெட் ஆகுற அந்த நோய்க்கு நேம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க, ஆர் ராபஸ்ட், ஆர் விகரஸ், ஆர் ஃபாஸ்டிடஸ், ஆர் கான்டேஜியஸ். ராபஸ்ட் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ராபஸ்ட் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங். விகரஸ்னா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறது. விகரஸ்னா ரொம்ப எக்ஸைட்டட். ஃபாஸ்டிடியஸ் which means ஃபஸியா இருக்கிறது. ஓகேவா? கான்டேஜியஸ் அப்படின்னா தான் ஸ்ப்ரெட்ஸ் பை பிசிக்கல் டச் ஆர் கான்டாக்ட். இது நம்ம கொரோனா வந்து ஒரு கான்டேஜியஸ் டிசீஸ் தான். பிகாஸ் அது என்ன, பிசிக்கல் டச்னால வந்துட்டு அது பிசிக்கல் டச் விச் மீன்ஸ் இப்போ ஒரு பர்சன் டச் பண்ணா அதே திங்க நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா இப்போ அந்த பர்சனுக்கு டிசீஸ் இருக்குன்னா அது உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கான்டாக்ட்ல வரதுனால தான் அது வந்து தொற்று நோய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பேண்டமிக் ஸ்ப்ரெட்ஸ் பை physical touch or contact or contagious is the right option. Okay, next question. A big clumsy often slow-witted person. A big clumsy often slow-witted person.
ஆப்ஷன் பாருங்க. ஸ்லவுச், ஓஃப், ஏப், சம்ப். ஏப்னா உங்களுக்கு தெரியும் மங்கி. இங்க பர்சனை தான் மீன் பண்றாங்க, ஸோ இது வராது. சம்ப்னா gullible, credulous. Credulous. Believe in something. ஓகேவா? இது பிலீவ் பண்றது, இது வராது. ஓஃப். ஓஃப் அப்படின்னா கிளம்சியா இருக்கிறது. ஸ்லவுச் பாருங்க. ஸ்லவுச் தான் வந்து ஸ்லோ. ஸ்லோ விட்டட் பர்சன். ஸ்லோ விட்டட் பர்சனுக்கு என்ன மீனிங்னா ஸ்லவுச். Slouch is the slow-witted person. A bit clumsy, often slow-witted person. Slouch is the right option. Okay, wow. Next, he tends to put off doing his work until the last minute, leaving important tasks unfinished and causing himself unnecessary stress. ஒரு ஒர்க்கை வந்து டைம்குள்ள கம்ப்ளீட் பண்ணாம அன்ஃபினிஷ் பண்ணாம தன்னை ஸ்ட்ரெஸ்ல வந்து மேக் பண்ணிக்கிறது. அதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, அவுட் ஆஃப் டூயிங் ஹிஸ் ஒர்க், சாரி, புட் ஆஃப் டூயிங் ஹிஸ் ஒர்க். புட் ஆஃப் அப்படின்னாலே இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா போஸ்ட்பான் பண்றது. அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணாம போஸ்ட்பான் பண்றது. ஆப்ஷன் பாருங்க. ட்விண்டில், டிக்ளைன், ப்ரொகாஸ்டினேட், அட்ஜார்ன். ஸோ ட்விண்டில் அப்படின்னா என்ன? ரெடியூஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது, இது வரும். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிக்ளைன், டிக்ளைன்னா வேன். ஸோ இதுவும் வராது, இதுவும் வராது. அட்ஜார்ன்னா வாய் தான் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுவும் இல்லை. ஸோ இங்க என்ன? ப்ரொகாஸ்டினேட். ப்ரொகாஸ்டினேட் அப்படின்னா தான் போஸ்ட்பான் பண்றாங்க. அந்த ஒர்க் வந்து அந்த சர்டன் பீரியடுக்குள்ள முடிக்காம அப்புறம் பண்ணலாம்னு சொல்லி போஸ்ட்பான் பண்றது. ஓகேவா? ஸோ புட் ஆஃப் டூயிங் ஹிஸ் ஒர்க் விச் மீன்ஸ் போஸ்ட்பான், ப்ரொகாஸ்டினேட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். My mother asked my father to reduce her personal use allowance. Personal use allowanceக்குன்னா என்ன? Pin money, rank and file, pell mell, pins and needles. Pell mell அப்படின்னா என்னன்னா கன்ஃபியூஷன். Pell mellக்கு கன்ஃபியூஷன் மீனிங். Rank and file அப்படின்னா என்ன? Ordinary workers of a company. Ordinary workers of a company. ஓகேவா? Pins and needles அப்படின்னா என்னன்னா strange painful feeling. A strange அப்படின்னா painful feeling. இது வந்து உண்மையிலே ஒரு ஃபீலிங்ஸ் மென்ஷன் பண்ணது, இது வராது. இட் இஸ் கன்ஃபியூஷன். இது ஆர்டினரி ஒர்க்கர். என்னன்னா பர்சனல் யூஸ் அலோவன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதா சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா என்ன? பின் மங்கி. பின் மங்கி இஸ் த பர்சனல் யூஸ் அலோவன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ். இது வந்து ஒரு ஹோம்ஒர்க். இது வந்து ஹோம்ஒர்க். அவுட் ஆஃப் 15 கொஸ்டின்ஸ்க்கு உங்க ஸ்கோர் என்னன்றது, அவுட் ஆஃப் 15க்கு உங்க ஸ்கோர் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஹோம்ஒர்க்கையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம 31 வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னும் 9 கிளாஸஸ் தான் இருக்கு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நான் சொன்ன இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி பார்க்காம போயிடாதீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தட்ஸ் டு தி செஷன். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.